அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பொதுவாக நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கஷ்டம் அப்படின்னா பண கஷ்டத்தை சொல்லலாங்க. இப்படி நம்மளுடைய வாழ்க்கையில் பண கஷ்டம் தீர்ந்து செல்வ வளம் கிடைக்கணும் அப்படின்னு தான் நம்ம எல்லோருமே நினச்சிட்டு இருக்கோம். அப்படி செல்வ வளம் கிடைக்கணும் அப்படின்னா செல்வத்துடைய அதிபதியாக இருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயாரை நம்ம சரியான முறையில் வழிபடுவது தாங்க சரியான முறை. அப்படி எந்த முறையில் வழிபடணும்? பெண்கள் தான் இதற்கு முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லலாங்க. ஒரு வீட்டிலிருந்து லட்சுமி வெளியேறுவதற்கும் வருவதற்கும் முக்கிய காரணமாக இருக்கக்கூடியவங்க பெண்கள் தான். இந்த பெண்கள் மகாலட்சுமி தாயாரை எப்படி வழிபடுவதால ஒருத்தவங்களுடைய வீட்டில் மகாலட்சுமி தாயார் மனதார வந்து நிரந்தரமாக குடியிருப்பாங்க அப்படின்றத பற்றியும், மகாலட்சுமிக்கு உகந்த வெள்ளிக்கிழமையில நம்ம என்னென்ன பரிகாரங்களை செய்யணும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளுடைய சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு மகாலட்சுமி தாயார் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மகாலட்சுமி தாயாரை போற்றி போற்றி அப்படின்னு 3 முறை கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு நல்லதே நடக்கும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தெய்வ வழிபாட்டுக்கு உகந்த நாளாக இருப்பது தாங்க வெள்ளிக்கிழமை. நம்ம எல்லோருடைய வீட்டிலையும் கண்டிப்பாக நம்ம வெள்ளிக்கிழமை மட்டுமாவது விளக்கேற்றி சாமி கும்பிடணும். இப்படி விளக்கேற்றி சாமி கும்பிடுறப்போ மகாலட்சுமி தாயாருக்கு சிறப்பாக பூஜை செய்து வழிபடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கு காரணம் வெள்ளிக்கிழமை அப்படின்றது சுக்கிர பகவானுக்கு உரிய கிழமையாக தாங்க இருக்கு. சுக்கிர பகவானுக்கு உரிய அதி தேவதையா மகாலட்சுமி இருப்பதால வெள்ளிக்கிழமை வீட்டில் விளக்கேற்றி பூஜை செய்வதன் மூலம் மகாலட்சுமியினுடைய அருளை நம்மளால பெற முடியும். இப்படி மகாலட்சுமியின் அருளை நம்ம பெற்றுட்டோம் அப்படின்னா நமக்கு தேவையான அனைத்து விதமான செல்வங்களுமே நம்மளை தேடி வரும். அதனாலதான் வெள்ளிக்கிழமை வழிபாடு அப்படின்றது ரொம்பவே சிறப்புக்குரிய வழிபாடா இருந்துட்டு வருதுங்க. அப்படிப்பட்ட வெள்ளிக்கிழமை அன்று மகாலட்சுமி நம்மளுடைய வீட்டிற்கு வருவதற்கு செய்யக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரத்தை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல முழுமையா பார்க்க போறோம். மகாலட்சுமி வீட்டுக்கு வரணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமையப்போ நம்ம மகாலட்சுமி தாயார வீட்டுக்கு அழைப்பதற்காக பல வழிபாடுகளையும் மந்திர ஜபங்களையும் பாடல்களையுமே நம்ம உச்சரிக்கணுங்க. அதோடு மட்டும் இல்லாமல் மகாலட்சுமிக்கு விசேஷகரமான பூஜைகளையுமே நம்ம செய்யணும். இப்படி செய்வதன் மூலமா மகாலட்சுமி நம்மளுடைய வீட்டிற்கு வருவாங்க அப்படின்றது நிதர்சனமான உண்மையா சொல்லப்படுது. அப்படி இருந்தாலுமே ஏன் நிறைய பேருக்கு அவங்க எதிர்பார்த்த நன்மைகள் நடக்காம கஷ்டப்பட்டு இருக்காங்க அப்படின்னு நீங்க இந்த விஷயத்த கேட்ட உடனே யோசிச்சிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். அதற்கு காரணம் என்ன தெரியுமா? அந்த வீட்டுல எதிர்மறை சக்திகள் அப்படின்னு ஏதாவது ஒன்று கட்டாயம் இருக்கும். அதனாலதான் மகாலட்சுமி தாயாரை நம்ம வீட்டிற்குள் வர விடாம தடுக்கும். எதிர்மறை சக்திகள் இருந்தது அப்படின்னா அந்த வீட்டுல மகாலட்சுமி தாயாரும் இருக்கவே மாட்டாங்க. மகாலட்சுமி தாயாரை வீட்டிற்குள் அழைப்பதற்கு முன்பா எதிர்மறை ஆற்றல்களை வீட்டை விட்டு நம்ம துரத்தணும். இப்படி எதிர்மறை ஆற்றல்களை நம்ம துரத்தணும் அப்படின்னா அதற்கு பல வழிமுறை இருக்குன்னே சொல்லலாங்க. அதுல ஒரு சின்ன எளிமையான பரிகாரத்தை பத்தி தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். பொதுவாகவே வெள்ளிக்கிழமை பூஜை செய்வதா இருந்துச்சுன்னா வியாழக்கிழமையே நம்ம வீட்டெல்லாம் துடைச்சு சுத்தமா வச்சுக்கணும். அப்படி வீட்டை துடைக்கிறப்போ சிறிய கல் உப்பையும் மஞ்சத்தூளையும் சேர்த்து போட்டு வீட்டை துடைச்சோம் அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் விலகும் அப்படின்றது நம்பிக்கையா இருக்கு. நீங்களும் இப்படி மஞ்சள் தூள் கல்லுப்பு கொண்டு வீட்டை துடைச்சிட்டு வரீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. வெள்ளிக்கிழமை காலையிலும் மாலையிலும் விளக்கேற்றி பூஜை செய்வோம். இப்படி நம்ம விளக்கேற்றும் பொழுது காலை நேரமா இருக்கக்கூடிய பட்சத்துல வீட்டு வாசல்ல நம்ம வாசல் தெளித்து கோலம் போடணும். இதுதாங்க முக்கியமான ஒரு விஷயம். இப்படி வாசல் தெளிக்கும் தண்ணீர்ல கொஞ்சம் மஞ்சள் இல்லைன்னா கஸ்தூரி மஞ்சள் தூளை கலந்து நம்ம தெளித்து கோலம் போட்டோம் அப்படின்னா மகாலட்சுமி தாயாருடைய வாசம் அப்படின்றது அந்த இடத்துல ஏற்படும். இதோடு மட்டும் இல்லாம ரொம்ப முக்கியமான ஒரு பரிகார முறை அப்படின்னு பார்க்கறது, மாலை நேரத்தில் 5:30 மணிக்கு மேல் ஒரு சிறிய டம்ளர் எடுத்துக்கிட்டு அது நிறைய சுத்தமான தண்ணீரையும் எடுத்துக்கிட்டு அதில் 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் குங்குமம் இரண்டையும் போட்டு நன்றாக நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இப்போ நம்ம வீட்டு வாசலில் நம்ம கோலம் போட்டிருப்போம். அங்கு சென்று வீட்டில் இருந்தபடி அந்த கோலத்தின் மீது இந்த தண்ணியை ஊற்றணுங்க. அந்த கோலத்தில் இந்த மஞ்சளும் குங்குமமும் கலந்த தண்ணீர் இருக்கு இல்லையா, இப்படி செய்துவிட்டு முகம் கை கால்களை கழுவிய பிறகு வீட்டு பூஜை அறையில் விளக்கேற்றி வீடு முழுவதுமே சாம்பிராணி தூபம் காட்டணும். இப்படி செய்வதன் மூலம் நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் அனைத்துமே விலகி மகாலட்சுமி அப்படின்ற மகாலட்சுமி தாயார் நம்மளுடைய வீடு தேடி கட்டாயம் வருவாங்க.
இந்த விஷயங்களெல்லாம் செய்கிறப்போ கட்டாயம் மகாலட்சுமி தேவி நம்மளுடைய வீட்டிற்கு வருவாங்க. அப்படி மகாலட்சுமி நிரந்தரமாக அப்படி குறையாமல் நம்மளுடைய வீட்டில் இருக்கணும்னா இன்னும் சில விஷயங்கள்லாம் நம்ம செய்யணுங்க. நம்மளுடைய வீட்டில் ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் அப்படி சொன்னால் தண்ணியை சொல்லலாங்க. இந்த தண்ணீர் இல்லாமல் நம்மளுடைய வாழ்க்கையே கிடையாது. நம்மளுடைய வாழ்க்கைக்கு மூலதனமாக இருக்கக்கூடியது இந்த நீர் தான். நம்மளுடைய உடம்பும் 3/4 தண்ணீரில் தான் இருக்குது. நம்மளுடைய உலகம் 3/4 தண்ணீரில் தான் இருக்குது. தினம் தினம் நம்ம உயிர் வாழ தேவையான ஒரு விஷயம் அப்படின்னா தண்ணீர். அந்த தண்ணீரை தான் நம்ம வணங்கணும். இதுநாள் வரை தண்ணீரை அனாவசியமாக நம்ம செலவு செய்திருந்தாலோ உதாசீனப்படுத்தியிருந்தாலோ என்னை மன்னித்து விடுங்கள் அப்படின்னு தண்ணீரிடமும் மகாலட்சுமியிடமும் மன்னிப்பு கேட்கணும். தண்ணீருக்கு நன்றி சொல்லணுங்க. அடுத்தபடியாக துடைப்பம். மகாலட்சுமி வாழக்கூடிய பொருட்களில் துடைப்பமும் ஒன்று. துடைப்பம் இல்லை என்றால் நம் வீடு சுத்தமாகவே இருக்காது. வைகுண்டம் சென்றபோது தன்னுடைய கையில் துடைப்பத்தை எடுத்து சென்றாங்க மகாலட்சுமி அப்படின்னு ஒரு கருத்துமே நம்மளுடைய சாஸ்திரத்தில் இருக்குங்க. தினமும் வீடு கூட்டிய பிறகு துடைப்பத்திற்கு நன்றி சொல்லி அந்த துடைப்பத்தை பத்திரப்படுத்தி யார் கண்களுக்கும் தெரியாம மறைத்து வைத்தாலே நம்மளுடைய வீட்டில் பணக்கஷ்டம் அப்படின்ற ஒன்று வரவே வராதுங்க. மூணாவதா என்ன ஒரு விஷயம் அப்படின்னா கண்ணாடி தாங்க. நம்ம மூஞ்சை அழகுபடுத்தக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னா கண்ணாடி தான். இது நம்மளுக்கு ரொம்பவே ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடியது. கண்ணாடி இல்லை அப்படின்னா நம்மளுடைய நிலைமையை நம்மளால செய்து கொள்ளவே முடியாது அப்படின்னு கூட சொல்லலாம். நம்ம அழகா மாற்றிக்கொள்ளவும் முடியாது. கண்ணாடிக்கு என்றாவது நன்றி சொல்லியிருக்கிறோமா? கட்டாயம் யாருமே சொல்லியிருக்க மாட்டோம். வெள்ளிக்கிழமையான அப்போ நீங்களே அழகுபடுத்தி கொண்டு அந்த கண்ணாடிக்கு கட்டாயம் நன்றி சொல்லுங்க. இப்படி தினம் தினம் நமக்கு சாப்பாடு கொடுக்கக்கூடிய தெய்வம் அடுப்பங்கரை, அதுதான் ஸ்டவ். தினமும் அந்த அன்னபூரணி தாய்க்கும் கேஸ் ஸ்டவ்வுக்கும் நன்றி சொல்லணும். இப்படி செய்தாலே போதுங்க, நம்மளுடைய வாழ்க்கையில செல்வ வளம் மென்மேலும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம். தினமும் ஒரு முறையாவது மகாலட்சுமி தாயாரை நினைத்து இந்த மந்திரத்தை சொல்லணும். அது என்ன மந்திரம் அப்படின்னா, ஓம் ஸ்ரீ மாத்திரே நமக, ஓம் ஸ்ரீ அன்னபூரணையே நமக, ஓம் ஸ்ரீ வசுதாயே நமக அப்படின்ற மந்திரத்தை தாங்க நம்ம 3 முறை சொல்லணும். இந்த மந்திரம் உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவிடுங்க. மகாலட்சுமி தாயாரை நினைக்கக்கூடிய இந்த நொடி அவங்கள நினைத்து பதிவிடக்கூடிய இந்த மந்திரமானது நம்மளுக்கு கட்டாயம் கை கொடுக்கும். இப்படி நம்ம சமைக்கிறதுலேருந்து துடைக்கிறதுலேருந்து நம்மளை அழகுபடுத்துகிற பொருள் இப்படி எல்லாவற்றுக்குமே நம்ம நன்றி சொல்லணுங்க. இப்படி அனைத்துமே மகாலட்சுமி நமக்காக கொடுத்த வரம் தான். இதுக்கெல்லாம் என்னைக்காவது நம்ம நன்றி உணர்வோடு நடந்து கொண்டிருக்கிறோமா அப்படின்னா கிடையவே கிடையாது. எப்பயுமே அவங்கள நம்ம திட்டிட்டு தான் இருப்போம். இனியும் அப்படி செய்யவே கூடாது. வெள்ளிக்கிழமையப்போ இந்த வழிபாட்டு முறைகள்லாம் செய்தோம் அப்படின்னா கட்டாயம் மகாலட்சுமி வாரி வாரி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு தான் நம்புகிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே உங்களை வந்து சேரும். நன்றி நண்பர்கள்.